everybody. Today's topic is about teeth grinding. Medically it is known as bruxism. ஸோ இது இருக்கவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாதி பேருக்கு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும். பக்கத்தில் தூங்குறவங்க தான் வந்துட்டு இவங்க நைட்டு ரொம்ப பல்லு கடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி வரும். ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் பைட் எனி திங் இந்த மார்னிங். ஸோ வந்து பென்னு கடிக்கிறது, நெயில்ஸ் கடிக்கிறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக கடிக்காதீங்க மார்னிங்கில். டோன்ட் சூ கம்ஸ். எக்ஸசிவ் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜா வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அண்ட் டோன்ட் ஈவன் இக்னோர் மைல்டு ஜா பெயின். உங்களுக்கு ஒரு சின்ன ஜா பெயினோ கழுத்துலையோ வந்துச்சுன்னா ப்ளீஸ் கோ மீட் தி டாக்டர் இமீடியட்லி. நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போய் உங்கள் டாக்டரை பார்த்து அவங்க நைட் கார்டுன்னு ஒரு அப்ளைன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து தூங்கும்போது நைட் ஃபுல்லாக போடுறது வந்து இட் வில் சேவ் யுவர் டீத் அண்ட் யுவர் ஜா டுகெதர். அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னா டீஹைட்ரேஷன் அண்ட் டீத் கிரைண்டிங் will worsen the situation for you. Stress management is very very important for you. நல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்க. Maintain a proper sleeping pattern and you can start practicing small jaw exercises. நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் உங்கள் பல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். உங்களால் ஒரு டீ காஃபி ஐஸ் கூட குடிக்க முடியாத மாதிரி ஆகிடும். உங்களுக்கு நல்ல பல் பூச்ச ஆரம்பிக்கும். உங்கள் பல்லாம் நல்லா ஃப்ளாட்டன் ஆகிட்டு உங்களுக்கு பூச்சது நல்லா தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஜா கிட்ட பெயின், நெக்கில் என்னன்னா வந்து நல்லாவே பெயின் வந்து ரேடியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் may be a symptoms of teeth grinding and bruxism. So please go meet your dentist if you have all these symptoms. Thank you.